கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தெய்வன் எபிசோட் 1525 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீ இதை பற்றி கொள்வதும் அதை கைவிடாதிருப்பதும் நலம். தேவனுக்கு பயப்படுகிறவன் இவைகள் எல்லாவற்றிலும் காக்கப்படுவான். வேதம் கற்றுத்தருகிற அநேக காரியங்கள், துஷ்டனாயிராதே, பேதையாயிராதே, உன்னுடைய காலத்திற்கு முன்பதாக நீ ஏன் சாக வேண்டும், தற்கொலை பண்ண நினைக்கிறவர்களுக்கு இந்த செய்தி. ஆண்டவர் உனக்கு வாழ வைத்திருக்கிற காலத்திற்கு முன்பதாக நீ ஏன் சாக வேண்டும்? ஹல்லேலூயா. உன்னை நீ கெடுத்து கொள்ளாதே. தேவனுக்கு பயந்து வாழ். தேவனுக்கு பயந்து வாழ்வாயானால் நீ பாதுகாக்கப்படுவாய். 128ஆம் சங்கீதம் முதல் வசனம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். 2வது வசனம், உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். தொடர்ந்து உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல இருப்பாள். உன் பிள்ளைகள் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல இருப்பார்கள். சீயோனிலிருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்கள். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாய் அமைய, குடும்பத்தின் செழிப்பு வளர, குடும்பத்தின் செழிப்பை குடும்பத்தினர் பெற்றுக்கொள்ள, குடும்ப தலைவன் தலைவி கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே எல்லாராலும் புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள் தான் எதிர்காலத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட வேலையிலே, தொழிலிலே அமர வைக்கப்படுவார்கள். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள் தான் எதிர்காலத்திலே நல்ல தொழில்களை பெற முடியும், வேலைகளை பெற முடியும். கர்த்தருக்கு பயந்து நடந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை சமாதானம் உள்ளதாய் இருக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தந்த தகப்பனே, உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள், குடும்பம், மனிதன், மனுஷி ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்பி, தங்கச்சி, சகோதரனை, சகோதரியே, நீங்கள் யாராயிருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து நடந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே இந்த 2025 ஒரு பெரிய ஆச்சரியப்படத்தக்க அதிசயமான மாற்றத்தை கொண்டு வரும். ஆச்சரியமான காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமா? அற்புதமான காரியங்கள் உன் வாழ்க்கையில் நீ பெற வேண்டுமா? அதிசயங்களை உன் வாழ்க்கையில் நீ பார்க்க வேண்டுமா? கர்த்தருக்கு பயந்து நடந்து பார், இவைகள் எல்லாம் உனக்கு கூடும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.